எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு பண்ணுங்கள். உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கத்திரி ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பண்ணாங்கன்னா கத்திரி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வாங்கினாங்க. மருந்து வாங்கிட்டு கத்திரிக்கு மட்டும் மருந்து அடிக்கலை, அது கூட பக்கத்தில் இருக்கிற பாகல் செடிக்கும் மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பாதிப்புனா பாகல் செடியே மொத்தமாக காலி ஆகிட்டு. ஏன்னா கத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து அதிகமாக போடுவோம். இது பாவ செடியோ வேறு ஏதோ செடிக்கு அடிக்கும் போது திஞ்சி தான் போகும். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, தம்பி இதை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு, உங்களுக்கு யார் மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, எந்த அக்ரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவனை தான் உங்களோட செடியை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாடல மருந்து அடிச்சிங்கன்னா கடைசியில் இந்த நிலமை தான் ஆகும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், ஓரளவு பச்சை இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சளாகவே ஆகிட்டு, தோட்டமே முடிஞ்சிட்டு. ஏன்னா கத்திரிக்காய் கொடுக்குற காம்பினேஷன் பாவக்காய்க்கு பீர்க்கங்காய்க்கு வேறு எந்த ஒரு செடிக்கும் எடுக்குமானா தாங்க முடியாது. அது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான லீஃபு. இலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தோட்டம் ஃபுல்லாகவே மஞ்சள் ஆகிட்டு. தயவு செய்து நீங்கள் ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செடிக்கு வாங்கிட்டு வந்து ஒரு மருந்து அடிக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டா இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிரும். தோட்டமே மொத்தம் காலி. யாரும் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், அடிக்கலாம் அடிக்க வேண்டாம் அப்படி சொல்லிடுவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.